ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜேஎம் எனர்ஜியோடைய பேட்ரி 48 வோல்ட் 30 ஏஹெச் இது வந்து பார்த்தீங்கன்னா 23,900 வருது ஒரு பேட்ரி. ஃபஸ்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு, இப்போ விலை ஓவராக ஏறிடுச்சு எல்லாமே செல்லு பூராமே. ஓகேங்களா, வேணுன்றவங்க எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டியை எலக்ட்ரிக்காக மாற்றிருக்குங்க. 48 வோல்ட்டு 36 ஏஹெச் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து இஎம்எஃப் 1 கிலோ வாட்டுங்க, செயின் ட்ரைவ் மோட்டரு. இஎம்எஃப் இதே கண்ட்ரோலரு. இது வந்து செயின் ஆகுதுங்க, 20 ஆம்ஸு டிசி டு டிசி. இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிபிங்க. இது சார்ஜிங் பாயிண்ட்டு. இதில் என்ன ஒரு நம்ம மற்ற வண்டியில் பண்ணாத ஒரு ஸ்பெஷல் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, சின்ன ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கனாக்கா சைனாவது தான் போடுவாங்க அசம்பிள். அது பார்த்திங்கன்னா ஒரு காடி எடுத்து போடுவாங்க சாஃப்ட்டில். இது வந்து நம்மளுது வந்து தனியாக ஒரு புஷ்ஷு போட்டு அதில் ஒரு நர்லிங் போட்டு வச்சுங்க. டிவிஎஸ் கம்பெனி இது ஒரிஜினல் செயின் ப்ராக்கெட் சின்னது போட்டுக்கலாங்க. இதில் எந்த ஒரு ரீஒர்க் பார்த்திங்கனாலும் ஆட்டோமொபைல்ஸில் சாதாரணமாக எல்லாம் கிடைக்கக்கூடியதுங்க. இவங்க டெக்னீஷியனை எதுக்கு அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் சேஞ்ச் பண்ணணும், கண்ட்ரோலர் மாற்றணும்னா, டிசி டு டிசி கன்வெர்ட்டர் எதாவது கம்ப்ளைண்ட் பார்க்கணும்னா, இல்லைன்னா ஒயரிங் பார்க்கணும். ஒயரிங் நார்மலாக எல்லாருமே பார்க்கலாங்க. அதை விட ஒரு மெயின் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஃபெரோபாஸ்பேட்டுக்கு ஆகட்டும் லித்தியம் அயனுக்கு ஆகட்டும் டிஜிட்டல் மீட்டர் இது வரைக்கும் பர்சன்டேஜ் காமிக்கிற மாதிரி எதுவுமே இன்னும் வரலைங்க. ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசானில் கிடைக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா வோல்ட்டும் பார்த்துக்கலாம், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் பக்காவாக வந்துடுங்க. ஒரு செல்ஃபோனில் எப்படி நம்ம கட் ஆஃப் பார்க்குறோமோ அது மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு 20 அல்லது ஒரு 22 வரும்போது நம்ம சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம். அது மாதிரி தெரிகிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர் லோடுக்கு ஓட்டியிருக்காருங்க பாலுக்கு. மீதி பாருங்கள் 72 இருக்குதுங்க. இன்னும் வந்து 72 பாயிண்ட் இருக்குதுங்க, நல்லா தெரியல, இல்லை 72 பாயிண்ட் என்ன இருக்குதுங்க. இன்னும் கிட்டத்தட்ட இவர் ஒரு 40 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். அதாவது ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ஒரு 80 to 85 வருங்க. அல்லது ஒரு 50, 55, 60 போனால் இதோட டாப் ஸ்பீடு 60 போகுங்க. ஒரு 55, 60 போனால் ஒரு 70, 65 கிலோமீட்டர் கேரண்டியாக வருங்க. அவ்வளோதாங்க. இது வந்து டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டியை எலக்ட்ரிக்காக மாற்றிருக்குங்க. 48 வோல்ட்டு 36 ஏஹெச் 60 கிலோமீட்ரு டாப் ஸ்பீடு 60 கிலோமீட்டர் போகுங்க. மைலேஜ் வந்து 60 கிலோமீட்டரில் போனால் 60 கிலோமீட்டர் வரும். 35 போனால் ஒரு 85 அந்த சம்திங் வருங்க. இது மெயின் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் மீட்டர் நம்மளே வச்சுருக்கோங்க. இது வந்திங்கன்னா பக்காவாக பர்சன்டேஜ் காமிக்குங்க. 60 வோல்ட்டு 30 ஏஹெச்சுங்க. ஒரு 25லேருந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா ஒரு 100, 105 கிலோமீட்டர் வருங்க. ஒரு 50, 45, 50 போனோம்னா 80 to 85 தான் வருங்க மைலேஜ். பேட்டரி வந்து ஃபுட் பேஸுக்கு கீழே வச்சுருக்குங்க. மோட்ரு ஹப் மோட்ரு.